களித்திரவே காத்திருப்போ, களித்திரவே காத்திருப்போ, காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். பாருமையா போதகரே வந்த மீடம் தங்கீரோ, செல்மையா பந்தி, செல்மையா பந்திலே சிறியவரா எங்களிடோ. தகப்பனே, நாங்கள் கூடியிருப்பது எவ்வளவு உண்மையோ அதை விட 1000 மடங்கு உண்மை. நீ பிரசன்னராய் இந்த இடத்தில் இருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், அடியை மறைத்து நீர் வெளிப்படும். வார்த்தைகள் வல்லமையோடு புறப்பட்டு வருவதாக. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகைக்காக ஆயத்தப்படுத்தின அருமையான சகோதரருக்காக, குடும்பங்களுக்காக, நண்பர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிரசன்ன ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இருக்கிற பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். நான் எப்பவுமே சபை ஊழியம்தான், வெளியில் எங்கேயும் மற்ற இடங்களுக்கு போகிறதில்ல. நிறைய ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னார். நான் சர்ச்சில் மட்டும்தான் பேசுறது வழக்கம், வேற மற்ற எங்கிருந்து நான் போவதில்லை. ஆண்டவர் எனக்கு சபையை நடத்த கடந்த 35 ஆண்டுகள் கிருபை செய்தார். நான் பிறந்து வளர்ந்தது கேரளா, எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். அங்கிருந்து நான் புறப்பட்டு வேதாகம கல்லூரி படிப்பதற்காக சென்னைக்கு நான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு அங்கேயே ஒரு நல்ல கிராமத்தை எனக்கு காட்டினார். அங்கு கடந்த 37 ஆண்டுகள் அங்கு தங்கியிருக்கிறேன். கர்த்தர் 1000க்கு அதிகமான மக்களை வந்தார். ஆமே சொல்லுங்க. சபை பயங்கரமான கஷ்டம் சபை நடத்துவது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு அழைப்பை கொடுத்தோன்னு சொன்னேன், ஆண்டவரே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், சபை என்னால் நடத்த முடியாதுப்பா, நான் ரொம்ப மிஷனரியா நார்த் இந்தியா போகிறேன். அப்ளிகேஷன்லாம் போட்டு எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காட்டினார், உன்னை கொண்டு நான் பலத்த காரியத்தை செய்ய போகிறேன். கடந்த 35 ஆண்டுகள் ஆண்டவர் என்னை அற்புத விதமாய் நடத்தினார். எங்கள் சபையில் ஒரு 150க்கு மேலே யூத் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க தாராளமாக தனித்தனியாக எல்லாருக்கும் சர்ச்சை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலைல 8லேருந்து 10:30 வரை ஆராதனை. எப்பவும் வருஷத்தில் ரொம்ப நாள் நான் வெளியிலே போகிறதில்ல, சபையை விட்டுட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டேன் நான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ எல்லோரும் வளர்ந்துட்டாங்க, விசுவாசிகளாக வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. சும்மா ஒரு என்னுடைய நல்ல நண்பர், முதல்ல அவர் மலேசியா இருக்கும்போது மலேசியா போனேன், அவர் ஆஸ்திரேலியா வந்தார், அப்புறம் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் இப்போ 2 முறை இவர்களோடு வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் எப்பவுமே சபையை விட்டுட்டு ஊர் சுற்றுறது கிடையாது, அதுதான் ரொம்ப வேலை. நான் ஒரு மாதத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி வந்திருக்கேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்தவங்க ஒருத்தர் வாசிக்கலாம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு தேவனுடைய அன்பை குறித்து எழுதுகிறார்.
தேவனுடைய அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. ஆண்டோடைய அன்புக்கு அகலம் ஆழம் நம்ம கணக்கிட முடியாது. நம்ம சின்ன குருவி மூலையில நம்ம எவ்வளவுதான் அதை நினைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆண்டோடைய அன்பு அளவற்றது, அதை எண்ணி முடியாதது, முடிவில்லாதது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றலை பெறணுமா. சபைக்கு வரோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆராதனைக்கு போறோம், பாட்டு பாடுறோம், ஓகே. ஆனா இங்க பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார், தேவனுடைய அன்புல நீங்க என்ன செய்யணும்? பெருகணும், அதை அறிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றேன். ஒரு பெரிய போதகருடைய மகனுடைய திருமணம். அதுல 2 பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகி 32 ஆண்டு ஆச்சு, ஆனால் என் மனைவியை இன்னும் நான் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னாரு. அடுத்த பாஸ்டர் எழுதி சொன்னார், நான் 42 ஆண்டு ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, என் மனைவி நான் இன்னும். அப்போ நம்ம கூடிதான் வாழ்றோம், ஆனால் புரிந்து கொள்வது கஷ்டம். இல்லைங்க எனக்கு நல்லா முடியாது. ஒரு மனிதன் நம்ம கூட தான் பக்கத்தில் இருக்கிறோம், பக்கத்தில் பேசுறோம், நல்லா சாப்பிடுறோம், ஒன்னா இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கு பவுல் எழுதுகிறார், இந்த தேவனை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றார். அதான் எபேசு சபைக்கு எழுதுறார். நான் சமீபத்தில் பவுலை ரொம்ப நாள் தியானித்துக் கொண்டே வருகிறேன். பவுல் ஒரு நல்ல அன்புள்ள அப்போஸ்தலன். வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல தான் பவுல் முதலாவது இங்க அறிமுகமாகிறார். ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது இவர் சீசர்களை கொலை செய்வதற்காக அதிகாரம் வாங்கினவர், ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர், அவ்வளவு பயங்கரமான ஒரு கொலைகார மனிதன். தேவன் அவரை சந்தித்தார். அவர் இந்த நிருபங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நீங்க திங்க் பண்ணி வாசிக்கணும். நிருபங்களை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைன்னா நிருபமே கிடையாது. ஆனா கலாத்தியர் 2:20 சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை தெரிஞ்சிக்க அவருடைய அன்பு நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எனக்கு இயேசு. இதான் இங்க எபேசு சபைக்கு எழுதுகிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் அப்படின்றார். என் கை காலெல்லாம் சிலுவையில் அடிச்சாச்சுப்பா, இப்ப நான் இல்ல, கிறிஸ்து தான். இந்த அனுபவத்துக்குள்ளால ஒரு விசுவாசி வரணும் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இந்த நிலைக்குள்ளால நம்ம வந்துட்டோம்னா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். எல்லாம் இயேசு, எனக்கு எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்ம வாழ்க்கையில எது நடக்கணும் அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எது நடக்காது அது நடக்காது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளவு உருண்டாலும் ஒட்டுறதுதான். இப்போ இயேசு நம்முடைய உள்ளால அதான் எழுதுறாரு, அறிவுக்கு எட்டாத அன்பை. நம்முடைய ஆண்டவர் முடிவில்லாதவர், அவர் அல்பா ஒமேகா, ஆதியும். அவருடைய அன்பை குறித்து எப்படி எழுத முடியும், எப்படி சிந்திக்க முடியும்? சிலருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கலாம், கொடுத்துட்டே இருந்தாச்சுன்னா அன்பு பாராட்டிட்டே இருக்கலாம். உங்களை மாதிரி ஆளே கிடையாது, நீங்க பயங்கரமான அப்படி சொல்லணும். கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டா முடிந்தது அன்பு.
உனக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திரும் அப்படின்றான். ஆனா தேவனுடைய அன்பு முடிவில்லாதவர். அவரை நம்ம தொடர முடியாது, முடிவில்லாதவர். இங்க பவுல் எழுதுகிறார், அறிவுக்கு எட்டாத, அறிவை விட உயர்ந்தது எது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒருவருடைய செய்தி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு ஆங்கில புத்தக ஆசிரியர். அவர் ஒரு அம்மாவுடைய அன்புக்கும் ஆண்டவருக்கும், ஒரு குழந்தையோட அன்புக்கும் ஆண்டவருக்கும் ஒப்பிட்டு அந்த புத்தகத்தை எழுதுகிறார். நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு இணையா யாரை சொல்லுவோம்? அம்மாவை சொல்லுவோம். அவர் அந்த புத்தகத்தை ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்காரு. நாங்க அதை அவ்வளவு சொல்ல முடியாது, கொஞ்சமா சொல்றேன். அந்த புத்தகத்துல ஒரு தாய் கருவுறும் போது அவளுடைய மனநிலையை, அந்த 9 மாதம் 10 மாதம் அந்த குழந்தையை வயிற்றுல வச்சு அந்த தாய் அனுபவிக்கிற பாடுகள், பாரங்கள், அதற்கு தேவனை ஒப்பிட்டு எழுதுகிறார். தேவனை ஒப்பிட்டு எழுதுறார். ஆனா பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இப்ப என்ன செய்யாது? அந்த பாடுகளை, பாரங்களை 2 மாசம் 3 மாசம் எவ்வளவு பாடு. கொஞ்ச நாள் ஆனோன்னு சாப்பிட முடியல, உட்கார முடியல, தூங்க. கணவன் கூட சொல்றாரு, சரிம்மா சரிம்மா அட்ஜஸ்ட் பண்ணோம். அது கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தாயானவள் தன் பாலகனை மறப்பாடோ. அது இப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்தது. ஓ, இனி இவ்வளவு கஷ்டப்பா, இனி குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அந்த குழந்தை பிறந்ததோட அந்த தாய் தன் துக்கத்தை மறந்து விடுகிறாள். இத ஆண்டவருடைய அன்பை ஒப்பிட்டு எழுதுகிறார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். யாருக்காக? நமக்காக, நமக்காக. நம்முடைய நல்ல வாழ்வை கண்டவுடன் ஆண்டவர் அவருடைய பாடுகள் எல்லாம் மறந்து விடுகிறார். அப்படி எழுதிட்டு குழந்தை பிறந்துச்சு. அந்த அம்மாவை பத்தி எழுதுறாரு. பகலெல்லாம் குழந்தை தூங்கிடும், ராத்திரி என்ன செய்யாது? அம்மாவையும் தூங்க விடாது. இப்ப நிறைய அம்மா இருக்கிறீங்க, எத்தனை இரவுகள் தூங்காத இரவுகள் உங்களுக்கு அப்படின்னு தெரியாது. எனக்கு, எங்களுக்கு புரியாது. அவ்வளவு இரவுகள். அந்த பக்தர் எழுதுறாரு, அவ்வளவு கண்முழிச்சுட்டே இருக்கிற அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதை தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் டீப்பா ஸ்லீப் ஆயிடும், தூங்கிறான். தூங்கி கொஞ்ச நேரம் ஆன உடனே ஆண்டவர் அந்த அம்மாவை உணர்த்துறாராம். குழந்தைக்கு என்னாச்சு? இப்ப பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, தொண்டையெல்லாம் காஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி அந்த அந்த தாய் கொடுக்கிற அந்த தாய்க்கு, பால் கொடுக்கிற தாய்க்கு ஒரு உணர்வை கொடுக்கிறாங்க. உடனே அந்த அம்மா யாருமே எழுப்பல. அந்த அம்மாவே எழுப்பி, ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு குழந்தைக்கு பால் கொடுத்து, உடனே இப்ப அந்த அம்மா பால் கொடுக்குறாங்களா? அந்த ஆசிரியர் என்ன எழுதுறார்? தேவன் இந்த தாயையும் அவள் வயர்ல பிறந்த குழந்தையையும் ஒன்று போல நேசிக்கிறார். அவருடைய அன்பு 2 பேருக்கும் வருது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, எனக்கு ஞாபகம் வருது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இதை நினைச்சு பார்க்க முடியாது. கல்யாணம் ஆனோன்னு 2 மாசத்துலயே கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா? கேட்கறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஜென்ஸுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிற தாய், பெற்று வளர்த்து அவன் பெரிய ஆள் வருகிறது வரை வேதம் சொல்லுகிறது, பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாரு. ஆண்டவருடைய அன்புக்கு கொஞ்சம் இணையா அதை சொல்ல வந்தேன் நான்.
எப்பவுமே தாய் எவ்வளவு கொடூரமான பிள்ளையையும் மறந்து விடுவதில்லை, கைவிடுவதில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு, பால் கொடுக்கலன்னா பரவாயில்ல, செத்து போனா அப்படின்னு எந்த அம்மா நினைச்சிருக்கோம்? கொடூரமான தாய் கூட நினைக்காது. அதான் வேதம் சொல்லுங்க. தேவனுடைய அன்புக்கும் தாயினுடைய அன்புக்கும் அங்க இணைக்குது. அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு, அது அளவிட முடியாது, அதுக்கு எல்லையே இல்லை. இப்போ பவுல் இங்க எபேசு சபைக்கு எழுதுறாரு, இந்த அன்பை நீங்க என்ன செய்யணுமா? புரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒரு உள்ளான அறிவை தந்திருக்கிறார், உள்ளான அறிவை தந்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏன் இந்த கூடுகை இங்க நீங்க எல்லா வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, எல்லா நாளும் வேலை, ரொம்ப டயர்ட், வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனா அந்த சகோதரருடைய உள்ளத்துல தேவனுடைய அன்பு அவருக்கே தெரிஞ்சிருக்காது, அது உள்ள ஏவிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் முடிவில்லாதவர், அவர் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர். அப்படி சொல்லிட்டே போலாம். மனிதனால் முற்றும் அறிந்து கொள்ளக்கூடாதவர். எவ்வளவு நம்ம அவருடைய நம்ம கொஞ்சோண்டு மூளையில நம்ம ஆண்டவரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்முடைய ஆண்டவருடைய அன்பு யோவான் 3:16 சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி. இங்க ஆண்டவர் உயர்வு தாழ்வு அதெல்லாம் பார்க்கல. அறிந்து கொள்ளுகிறவன் யாரா இருந்தாலும் சரி, எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் கிறிஸ்தவ வீட்ல எல்லாம் ஒரு சிலுவை ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல ஒரு துணி ஒண்ணு சுத்தி போட்டு ஒரு படம் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல, இந்த இந்தியாவில் எல்லா வீட்லயும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் போய் ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்? ஆண்டவர் 2 கையை விரிச்சிட்டு சொன்னாராம், நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன். அப்படின்னா மரண பரியந்தம், மரண பரியந்தம். ஓ, என் மனைவி எனக்கு ரொம்ப உயர், என் கணவன் எனக்கு ரொம்ப உயர், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமெரிக்கால கூட ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த அம்மா சொல்லி, என் கணவன் தான் எனக்கு உயர். செத்தவன அந்த அம்மா செத்துருச்சு. இப்ப உயிர்னா என்ன? அவர் மேல உயிர்னா என் கணவனுக்கு பிறகு நான் இனி வாழவே மாட்டான்டா, இதோட நான் சாகிறேன் அப்படிலாம் போயிருக்கணும். தேவன் நம்ம மேல எப்படி அன்பு வச்சாரா, அவரை தந்தருளி அவர் கல்வாரி சிலுவைகளை மறித்து அவருடைய அன்பை நமக்கு வழங்க பண்ணார். இந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப லகுவா இருக்கும். அதான் சொல்லுவோம், ஆண்டவருக்கு உள்ள அவர் நமக்குள்ள, நம்ம யாருக்குள்ளயா? நம்ம ஆண்டவருக்கு உள்ள அவரு. இந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தார். ஆண்டவரை யாருக்கு புரிஞ்சுக்க முடியும்? அவர் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:20.
அன்றியும் ஆ, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு ஆ, தேவனுடைய குமாரன் வந்து ஆ. நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இப்ப எதுக்கா திரும்ப வாசிக்கமா? அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு யார? சத்தியம் உள்ளவரை அறிந்து. நிறைய பேர் சத்தியம் இல்லாதவரே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. மனிதனை கடவுளா கும்பிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா நிர்வாணமா போறான், அவனை போய் கும்பிட்டு இருக்கான். ஆனா நீங்க வேதம் சொல்லுது சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இப்ப நமக்கு எதுக்கு புத்தி தந்திருக்காராம்? தேவனுடைய குமாரனை அறிந்து கொள்வதற்கு. வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இத பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டோம், ஆராதிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், ஒரு காணிக்கை போட்டோம். தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ளணும், அதுதான் அவங்க பிள்ளைங்க. ஆனா சிலர் எப்படி அறிஞ்சுக்கிறாங்களா? ரோமர் எழுதிருப்போம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 1:31. இப்போ சிலர் எப்படி இருக்காங்கன்னா, எப்படி இருக்காங்கன்னா, உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய். என்ன இல்லமா? நிறைய கிறிஸ்தவங்கிட்ட சுபாவத்திலேயே அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் அவரை அறியான். இந்த கூடுகை எதனால அப்படின்னா தேவன் மேல அவருக்கு அன்பு இருக்கிறதுனால. என்ற குமாரராஜன் ஒரு 2 நாளா சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு நல்ல சாப்பாடு போடுவாரு, எல்லாரும் ரொம்ப அன்பா நேசிப்பாரு, எல்லாருக்கும் போன் பண்ணி கூப்பிடுவாரு. எதனால? அவருக்கு ஏதோ 1 கோடி ரூபாய் யாரும் கொடுத்துட்டாங்களா? தேவனுடைய அன்பு. ஆமே சொல்லுங்க. அதுதான் பாடணும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. உண்மை உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சிலர் எப்படி ஆண்டவரை அறிகிறாங்களா? சுபாவ அன்பு இல்லாதவர்களாய். இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களே இல்லை. கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறதுனால இல்லை. ஒரு காலத்துல மிஷனரி எல்லாம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க கிராமங்கள்லாம் போய் நிறைய பேருக்கு பேர் வச்சு விட்டாங்க. ஆபரகம், ஈசாவு, யாக்கோபு. ஆனா பார்த்தா எல்லாம் பட்டை போட்டுட்டு இருக்கோம். தெரியாது. பேர் வச்சதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, சர்ச்சுக்கு போறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல. நிறைய பேர் அல்லா கூட போறாங்க சர்ச்சுக்கு. இங்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய். சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய். ஆமா. ஆண்டவர் ஒரு மனிதன் முழுமையா ஆண்டவருக்கு உள்ள அவன் போய் அவர் ஆண்டவர் இவங்களுக்கு உள்ள வந்துட்டா இதெல்லாம் இருக்காது. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
அமெரிக்காவில் அந்த அம்மா அந்த அவர் மறிச்சு போயிட்டாரு, கொண்டுட்டாங்க. நம்ம ஜீவனை கொடுத்தா அழுது சொல்லுது, எனக்கு ரொம்ப ஜீவன், எனக்கு ரொம்ப ரைட், ஓகே. ஆனா ஏசு அப்படி இல்லை. உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். இந்த அன்புல பெரிய அன்பு உலகத்திலே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இயேசுனுடைய அன்பை நம்ம அளவிட முடியாது, அளவிட முடியாது. ஒரு முறை ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனும் விபச்சாரம் செய்யறத கண்ணோட கண்டுட்டாங்க. யூதர்கள் இயேசுகிட்ட பிடிச்சிட்டு வராங்க. அந்த சம்பவத்தை வாசித்தீங்க. ஆண்டவரே, இவரை நாங்கள் விபச்சாரம் செய்கிறவளை கையோடு நாங்கள் பிடித்து விட்டோம். மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் இவளை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. அதுக்கு கட்டளை கொடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கொல்லுன்னு சொல்லிட்டா இவர் தான் கொலைகாரன்றோம், கொல்லாதன்ட்டா இவர் பாவம் செய்தவனுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசு கொஞ்சம் ஞானமா சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை. மனிதன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனிதன் பார்த்தவுடன் அந்த தவறை பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். நிறைய பேருக்கு தவறு தெரியறதுனால அவன் தவறுன்னு சொல்றோம். சிலருடைய தவறு தெரியவே இல்லை. மனிதன் குற்றப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு! நம்முடைய ஆண்டவருடைய அன்பை அளவிட முடியாது, அதற்கு எல்லை குறிக்க முடியாது. அதைதான் பவுல் எழுதுகிறார், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணுமா? வல்லவர்களாக மாற்றப்படணுமா? எதெல்லாமோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஒரு செல்போன் வாங்கிட்டு ராத்திரில தூக்கம் வராது. அது எங்க பாக்குறது, எங்க போறது தெரியாது. அதை கற்றுக்க ரொம்ப ஆர்வம் கொள்ளுவோம். ஆனால் பவுல் எழுதுகிறான், இந்த அறிவுக்கு எட்டாத அன்பை, அகலம் நீளம் ஆழம் உயரம் இருக்கிற இந்த இயேசுவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய். ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே அப்பா உங்க அன்பை எனக்கு கொடுங்கப்பா, உங்க அன்பை அறிஞ்சுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற எதை பத்தியுமே யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு பேஸ்புக்கில் பார்த்தா அதிக பேஸ்புக்கில் பேர் இருக்காளே எல்லாம் கிறிஸ்தவம் தான். ஐயோ செம கத்தி எடுத்து கூட குத்திட்டு போயிடலாம் போல. அவ்வளவு குழப்படி உள்ள நமக்குள்ள போராட்டம், எவ்வளவு போராட்டம். இவர் அவரை குறை சொல்றது, அவர் இவரை குறை சொல்றது, அவர் இவரை மோசமா போடுறது, இவர் அவரை கஷ்டம். அவர்கள் கிறிஸ்து இல்லாதவர்கள். மக்கதோனியா நாட்டு சபைய அன்னைக்கு ஜனங்கள்லாம் சொன்னா கிறிஸ்து அவர்கள். யார சொன்னாங்க? சீசர்களுக்கு என்ன பேர் உண்டாயிட்டான் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவர்கள். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து. நம்ம எல்லாம் நடமாடுகிற கிறிஸ்து. கிறிஸ்து இப்ப இல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய சீஷர்களாகிய நாம தான் கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவும் இவர்களும் சேர்ந்தாதான் கிறிஸ்தவர்கள். நாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்துவும் நம்ம சேர்ந்து. இப்ப நம்ம எல்லாம் நடமாடுகிற கிறிஸ்து. இது நம்ம சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம எப்பவும் யாரையுமே குறை சொல்ல மாட்டோம், யாரையுமே தரக்குறைவா நினைக்க மாட்டோம். இயேசு தன்னுடைய அந்த ஊழிய நாட்களை ஒருத்தர கூட அவரு அந்த விபச்சாரம் பண்ண ஸ்திரியை கூட பார்த்து சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாத போ. இன்னைக்கு காலையில நான் ஒரு வேத பகுதி வாசித்தேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம். போதுங்க, என்ன சொல்றாரு ஆண்டவரு? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பைபிளை தூக்கிட்டு போற கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிற ஆளுக்கு மட்டும் நான் அன்பு கூறல. வெளியில இருக்கானே, இயேசுவை தெரியாதவன், துன்மார்க்கன், பாவத்துல வாழ்கிறவன், அக்கிரமத்துல வாழ்கிறவன், அவனுக்காகவும் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நம்ம மேல எவ்வளவு அன்பு! நம்ம சொல்ல நினைப்போம் நாங்க தான் கிறிஸ்துக்கு, அவங்க எல்லாம் வேற. எல்லாரும் மேலே ஆண்டவரா ஒரே மாதிரியான அன்பு வைத்திருக்கிறார். நம்ம உள்ள வந்துட்டோம், அவன் உள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். கிறிஸ்தவங்கள் சர்ச்சுக்கு வரவங்களும் மட்டும்தான் ஆண்டவர் ஃப்ரெண்டு, வெளியிருக்காளுக்கு எதிரி இல்லை. இந்த வேதம் அதுக்கு நீங்க பின்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் விபச்சாரக்காரன் அப்படின்னு எழுதி இருக்கு. அவனுக்கு கூட நீ வந்திருப்பா, நீ வந்திருப்பா, நீ வந்திருப்பா என்ற அவனுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். நம்ம மேல வச்ச அன்பு கரிசனை அவன் மேலும் இருக்கிறது. நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய ஆள பிரைஸ் எல்லாம் அப்படிமோ, மற்ற ஆளை பார்க்காம போயிடும். சர்ச்சில் கூட இப்ப வித்தியாசம் இருக்கு. அவங்க பரிசுத்த சபை, இவங்க பாவி சபை. எல்லாருக்காகவும் குடிகாரனுக்காக கூட அவன் மேல அன்பு பாராட்டுகிறார். அவன் அன்பு பாராட்டுறதுனாலதான் அவன் உயிரோட இருக்கிறான். இல்ல எப்போ செத்து போயிருப்பானே. வேதம் சொல்லுகிறது எல்லாருக்காகவும் அவனோடு அவர் கெஞ்சி நிற்கிறார். அடே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்துரு. ரோமர் கழுத 13வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு? ஒருத்தன் கண்ணை குத்திட்டு அவன் கண்ணை குத்து, ஒருத்தன் கையை வெட்டிட்டு அவன் கையை வெட்டு, ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா அவனை கொலை பண்ணிடு. இது நியாயப்பிரமாணம். ஆனா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அவன் கையை வெட்டிட்டானா அவனுக்காக நான் தண்டனை ஏத்துக்கிறேன்டா. அவன் அக்கிரமம் பண்ணிட்டானா அவனுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். பாவியை பார்த்து பாவியே பாவியே திரும்ப சொன்னேன். குடிகாரனை பார்த்து டே குடிகாரா குடிகாரா, அது இல்லை, அது குடியானுக்கு நோய். அவன் நல்லவன், அவனை சார்ந்து இருக்கிறது இந்த குடி. அதை விரட்டிட்டாலும் அவன் நல்லவன் ஆயிடும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் அன்பு பாராட்டி இருக்கிறார். உலகத்திற்கு எந்த மதமோ எந்த ஜாதியோ என்ன கணரோ எல்லாருக்காகவும் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அன்பு இயேசுவே கிடையாதுன்னு சொல்லவன் மேலேயும் இருக்கு. அதனால அவன் ஜீவனோடு இருக்கிறான். 1 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும். ஆமா, தெளிந்த புத்தி. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு எப்பவும் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்?
சொல்லுங்க எல்லாரும். தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும். பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ளால அன்பு உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். அதான் 1 கொரிந்தியர் 13 வாசிக்க வேண்டாம். அன்பு சகலவற்றையும் தாக்குமா, தாங்கும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். யார் எது பண்ணாலும் சகிக்கும். பரவாயில்ல, தெரியாம செட்டாரு அப்படி நினைச்சா எப்படி இருக்கும்? ஈஸியா போயிடும். ஏய் என்ன சொன்னாங்களா அப்படின்னா முடிஞ்சு. அதான் எல்லாமே ஒழிஞ்சிரும், அன்பு ஒழியாதுன்றாரு. பவுலுக்கு கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, அன்பு ஒழிஞ்சு போகாது. குறை உள்ளது வரும்போது நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு. அப்போ உலகத்துல இருக்கிறது எல்லாம் குறைவானது, நிறைவானது தேவனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நிறைவான அன்பு நமக்கு உள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இது ஒரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தின புத்தகம் 2வது அதிகாரம். அந்த 2வது அதிகாரத்தை வாசிங்கன்னா வெளிப்படுத்தல 7 சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சபை தான் எபேசு சபை. அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நம்ம யாராம்? அவரா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அவர் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு யோவான். இப்ப என்ன அறிமுகப்படுத்துற மாதிரி அவர் அவ்வளவு அப்படின்ற மாதிரி யோவான் இயேசுவை வெளிப்படுத்துறாரு. 7 குத்து விளக்குகளை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நல்ல சபை எபேசு சபை. பொல்லாதவர்களப்பா நல்ல ஒரு ஞானம் இருக்கிற சபை. தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே மனிதனை அறிகிற அறிவு எனக்கு தாரும். நம்ம மனுஷனை பார்த்தோம்னா புரிஞ்சுக்க தெரியணும் நமக்கு. சில ஆளு போனா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அன்பு பாராட்ட அப்புறம் டப்புன்னு கட் பண்ணி விட்டுட்டு வந்துடும். இந்த எபேசு சபை அப்படி இல்ல, கிரியை செய்கிற சபை. சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாததையும் கூடாமல் இருக்கிறதையும் ஊழியக்காரர் இல்லாம வேஷம் போட்டு ஒரு ஆளை கண்டிருக்கான். அப்படி பகுத்தறிவுள்ள சபை. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ எபேசு சபை இவ்வளவு பர்ஃபெக்ட்டான சபை. யார் வந்தாலும் ஏத்துக்கும், யார் வந்தாலும் உதவி செய்யும், யார் வந்தாலும் சாப்பாடு போடும், யார் வந்தாலும் நன்மை செய்யற சபை. ஆனா அதுல ஒரே ஒரு குறை இருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை இருக்கு. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆரம்பத்துல என்ன நீ தேடி வரும்போது உனக்கு இருந்த பாசம், நீ என்னோடு வச்சிருந்த நேசம், குறைஞ்சு போச்சு. என் கூட ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட நாள்ல ஒருத்தருக்கு நான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி இயேசு நல்லவர் அப்படி சொல்லணும். ஆனா இப்ப திரும்ப சர்ச்சில் வந்தப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டு பிஸி. நான் அப்ப பொருத்தனை பண்ணியிருந்த, ஆண்டவரே ஒரு நாள்
வேதத்தை வாசிக்காம தூங்க மாட்டேன். வருஷத்துல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிச்சிடுவேன். அன்னைக்கு தேவன் மேல இருந்த அன்பு பெருசு. இப்ப பழக 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 எல்லாம் என்ன ஆயிப்போச்சு. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவர். சனாடி ஜெபம் சொல்ல, ஆண்டவரே நீ மன்னிக்க ஆயத்தமும் தண்டிக்க தாமதமா இருக்கிறீர். டூப்ளிகேட் பிரேயர். அப்படி ஜெபம். ஆனா அந்த எபேசு சபை ரொம்ப அருமையான சபை, ஆனால் அன்பில்லாத சபை. வேதம் சொல்லுகிறது, யோவான் வாசிக்க வேண்டாம், 5வது அதிகாரத்துல அன்பில்லாதவன் தேவனை அறியான். இத கிறிஸ்தவத்தினுடைய முழு உருவமும் அன்பு. ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்ததுனால. ஆமேன்னு சொல்லுங்க. இது ரொம்ப அருமையான சபை. அதனால ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் ஒரு பக்கத்தில் அன்புள்ளவர், இன்னொரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்னு எபிரேயர் எழுதுகிறார். எபேசு சபைக்கு வழக்கு தண்டனா தெரியுமா? தமிழ்நாடு கிராமத்துலாம் போறீங்கன்னா, சென்ட்ரா முன்னாடி எல்லாம் கரண்ட் இல்லை, கரண்ட் இருக்காது. பெரிய ஒரு விளக்கு தூண் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு கல்லுல ஒரு பள்ளம் போட்டு அதுல எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய திரி 3 வச்சிருப்பாங்க. அது அந்த சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் வெளிச்சம் தெரியும். அதை தான் இங்க யோவான் எழுதுகிறார். விளக்க அணைச்சிருவேன்னு சொல்லல, விளக்க தட்டி போட்டுருவேன்னு சொல்லல, விளக்கு தண்டை எடுத்துருவேன்ற. உன்னை தாங்கி எது நிக்கிறதோ அதை நான் எடுத்துருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை தாங்கி நிற்கிற பொருளாதாரம், உன்னை தாங்கி நிற்கிற மக்கள், அது எதெல்லாம எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோ. நம்ம அன்பு ஆண்டவர் மேல அளவற்று இருக்கணும். இங்க யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 15வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்களெல்லாம் கொடிகள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. நம்ம ஆண்டவருக்கு உள்ள போயிடணுமா? ஆண்டவர் நமக்கு உள்ள வந்துடணும். அவர் வார்த்தை நமக்குள்ள வந்துடணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதுறாரு, அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், அது என் எலும்புகளுக்கெல்லாம் பலமா மாறிச்சு. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொல்றார், நான் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆண்டவருடைய அன்பு நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஒருத்தட்ட போய் எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு அப்படி கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கார். அப்பாவுக்கும் நமக்கு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா அவர் நம்ம கூட பேசுவார். நான் தீர்க்க தரிசனத்துக்கு எதிரான ஆள் இல்ல, ஆனா நாம ஒவ்வொருவரோடு கூட, இப்போ குமாரராஜன் பிரதர் இருக்கார், அவங்க பொண்ணு பின்னாடி இருக்கு, அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுக்க போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை யாருக்கு சொல்லுவார் இந்த நல்ல செய்திய? சொல்லுவார் மகாட்டே. நல்ல அப்பா நல்லா சொல்றார், மகாட்டே சொல்றார், அம்மா மகளே உனக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன்டா. இப்ப ஒரு மகாட்ட சொல்லாம என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன், இத கொஞ்சம் மகாட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகளுக்கும் அவருக்கும் என்ன இல்ல? ஆமா, உறவு சரியில்லை, உறவு சரியில்லை. அப்பாவுக்கும் நமக்கும் உறவு நல்லா இருந்துச்சுன்னா, அப்பா நமக்குள்ள நாம அவருக்குள்ள இருந்துட்டோம்னா
எப்பவும் நம்மோட கூட பேசிட்டே இருப்பார். அவன் சொல்லுங்க, அவர் சொன்னார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவன் சொல்லுங்க, நீ போகும்போதெல்லாம் கூட வருவேன். அவன் சொல்லுங்க, யாரையும் தேடி போக தேவையில்லை. ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை. எங்க அப்பா ஒரு காட்டுல ஒரு அப்பா கூட ஒரு பிள்ளை பிடிச்சான். மகள் அவங்க அப்பா தோல்ல தூக்கிட்டு சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு. மரத்துல மேல ஒருவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, ஏமா முன்னாடி பார், ஒரு பயங்கரமான சிங்கம் வருகிறது, உங்களை கடிச்சு கொல்ல போகுது. அந்த பொண்ணு சொன்னானா, இந்த சிங்கத்தை விட எங்க அப்பா பெரியவர். பிள்ளைக்கு எப்பமா அப்பா பெரியவர், எங்க அப்பா பெரியவர், அவரை விட இந்த உலகத்துல பெருசு எது இல்லப்பா அப்படின்னு தெரியற பிள்ளைக்கு அப்பா எப்பவும் அனுகூலமா இருந்துகிட்டே இருப்பாரு. சில வீட்டுல பார்த்திப்போம், சாதாரண சொல்லுவோம், நம்ம வீட்டுல பையன் இருக்கும் பொண்ணு இருக்கும், அப்பா பொண்ணு மேலேயே அன்பா இருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு எப்பவுமே அப்பாவை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா பையன் அம்மாட்ட சொல்லுவாங்க, உங்க வீடு கட்ட காசு கொடுக்க சொல்லுங்க, அப்பாட காசு வாங்கி கொடு. இவன் டைரக்டா மூவ் பண்ண மாட்டான். அதனால இவருடைய நேசம் எப்பவும் பொண்ணு மேலேயே தான் இருக்கும். நான் வரும்போது எங்க சர்ச்சி எல்லா காரியமும் என் பொண்ணுகிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என் பையன் பைபிள் காலேஜில் முடிச்சு அவன் தான் இப்ப எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர். இப்போ ஏன் அது நடக்குது அப்படின்னா, பொண்ணுங்க எப்பவும் அப்பாவை சார்ந்து இருக்கும். நீங்களும் நானும் அப்பாவை சார்ந்து இருந்துட்டோன்னா மனுஷனை தேட தேவையில்லை. அவரு பெரியவர், அவர் தீர்க்க தரிசனம் சொல்றவர், அது நடந்துரும். உங்களுக்கு எது நடக்கணுமோ உங்க பேர்லாம் அங்க ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கணும், அப்பா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு இது இருக்குது. ஜெபம்னா என்ன தெரியுமா? ஜெபம்னா என்ன? ஜெபத்தை உருவாக்குனவர் யார்? நம்மவா? நம்மளா ஜெபத்தை உருவாக்கணும்? இயேசு சொன்னார், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அவர் தான் நம்ம கத்து கொடுத்தார் ஜெபத்தையே. நான் இடையில ஒரு நாள் இப்படி சிந்திச்சேன், ஜெபத்தை கத்து கொடுத்தது அவர். அப்ப ஏன் ஜெபிக்க சொல்லணும்? நம்மளை பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். எனக்கு இந்த அரசாங்கம் எனக்கு பயங்கரமான கேஸ் போட்டுச்சு, மதம் மாத்திட்டேன் அப்படின்னு. கேஸ் போட்டு எங்க நம்முடைய இந்தியா ரூபாய் பிரகாரம் 3,82,00,000 ஃபைன் போடணும். எனக்கு பயங்கர கஷ்டம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? அப்ப ஆண்டவர் என்ன, இப்போ நம்ம பிள்ளை இருக்கு, தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஏதாவது ஒரு கார் வாங்கணும், இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவன் கேட்கட்டும், கேட்கிற எவனும் கேட்கட்டும், அப்பாட்ட கேட்டா கிடைக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேளுங்கள் உங்களுக்கு தட்டுங்கள், தேடுங்கள். இதெல்லாம் ஜெபத்துல சொல்லி கொடுக்கிறாரு. நான் உனக்கு செய்ய ரெடியா இருக்கேன், அப்பாட்ட எல்லாம் நிறைவா இருக்கிறது, ஆனா நீ கேட்டால் பெற்றுக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் ஜெபம். ஆண்டவர் என்னோட இடத்துல சொல்றாரு, நீ என்ன நிறைப்பூட்டுன்ற, நீ என்ன ஞாபகப்படுத்து. ஓ அப்பா எல்லாம் மறந்துடுவாரா? நம்மை அறிந்து கொள்வதற்கு. ஒரு ராஜா ஊர்ல இருந்தார். அந்த ராஜா ஒரு 4 பேர் கூப்பிட்டார். கேட்டு ஒருத்தவங்கிட்ட கேட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு. ஒருத்தன் 2000 ரூபாய் கொடுங்க, சரி நான் கொண்டு போ. ஒருத்தன் 10,000 ரூபாய் கொடுங்க, கொண்டு போ. அப்படி 3 பேர் கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆடி கார் வேணும், ஒரு 3 பெட்ரூம் உள்ள, ராஜாட்ட சொன்னான் 3 பெட்ரூம் உள்ள ரூம் வேணும்,
எனக்கு மாசத்துக்கான இவ்வளவு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இந்த 3 பேருக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சான். திருட்டு பையன் ஒரு ராஜாட்ட எப்படி கேட்கிறான் பாரு அப்படின்னு பயங்கரமா கோவம் வந்துருச்சான். உடனே ராஜா அந்த ஆடிக்காரரு கூப்பிட்டவனை கூப்பிட்டு தோள்ல கை போட்டு சொன்னாராம், இவன் தான் என்னை நன்றாக புரிந்திருக்கிறான். அவரை கேட்டாரா, நீ ஏன்டா அப்படி கேட்ட? அவன் சொன்ன, நீ ராஜா, இந்த தேசத்தினுடைய ராஜா, நீர் எங்களுக்கெல்லாம் அப்பா, உங்களால நான் கேட்கதெல்லாம் தர முடியும். 1000 ரூபாய் வாங்கினா 5000 ரூபாய் வாங்கினா இப்போப்பா இவன் கேட்டது இல்லைனா இவன் தான் என்ன சரியா புரிஞ்சிருக்கிறான். எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் செய்ய முடியும்னு இவன் தான் சரியா புரிஞ்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. மனிதன்கிட்ட நம்ம கதையை சொல்லக்கூடாது. எனக்கு அப்படி இருக்கு சார், இப்படி. மனிதன் மாறுகிறவன் அப்படின்னு ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறான். சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறிட்டே இருக்கோம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன இருந்து உங்க ஜெபம் மாறணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செய்யுங்க. எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கும், ஒரு 9,000 கிலோமீட்டர் இருக்குமா சென்னையில இருந்துங்க, இந்தியாவில இருந்துங்க இருக்கலாம். அவ்வளவு தூரத்துல இருக்கும். இங்க யார் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர்னா அப்பா தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்பதெல்லாம் தருகிற நல்ல ஒரு தகப்பன். ஆமென் சொல்லுங்க. அததான் பவுல் எழுதுகிறார், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்யணுமா? வல்லவர்களாகணும். அறிவுக்கு எட்டாத அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். அந்த அன்புல வளரணும்ன்றார், அந்த சிந்தையில வளரணும்ன்றார். நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பல திங்க் பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களை டெவலப் பண்றதுக்கு பல காரியங்களை சிந்தனை பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் இங்க பவுல் இங்க எழுதுகிறார், அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் உங்களுக்கு இடத்துல இருந்து பெருகட்டும், பெருகட்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை மட்டும்தான் சிந்திக்கணும். தேவையில்லாத சாக்கடையெல்லாம் தூக்கி தலை உள்ள வச்சுக்கிட்டு, ஐயோ தலைவலிக்குது, பாரமா இருக்குது, தாங்க முடியல, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தேவனுடைய அன்பை மட்டும் உள்ளால வச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. ஆமென் சொல்லுங்க. எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கும். பிரசங்கி எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, பாஸ்டிங் எடுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நேத்துக்கு பிரதர் வீட்டுல பயங்கரமான விருந்து. ஆனா இப்போ முன்னாடி வாலிபத்துல நான் இருக்கும்போது எவ்வளவு நேரம் சாப்பிடுவேன், 3 நேரம் 6 நேரம். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ பார்ப்பாய் சாப்பிட மாட்டாய், நீ பார்ப்பாய் சாப்பிட மாட்டாய், அவ்வளவுதான், பினிஷ். எவ்வளவு முடிஞ்சு போச்சு. முன்னாடி 5 இட்லி 6 இட்லி எங்க அம்மா தோசை போட போட சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா இப்போ 2க்கு மேல் கவர்மெண்டே சொல்லிச்சு, 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அவ்வளவுதான், பினிஷ். இப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த காலத்துல நல்லா இருக்கிற உங்க வாலிப காலத்துல இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். அவர் உங்க உள்ளத்துக்கு உள்ளால இருக்கணும். நீங்க அவருக்கு உள்ளால இருந்தா நீங்க கேட்பதெல்லாம் கிடைக்கும்.
ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒரே ஒரு முறை எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். பவுல் எழுதுகிறார், அந்த அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள நீங்க வல்லவர்களா மாறணும்பா. இயேசுவினுடைய அன்பை ஒரு நாள் கொலை பாதகராய் இருந்தவன், துரோகியாய் இருந்தவன், சண்டாளராய் இருந்தவன், இப்போ ஆண்டவருடைய அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறான். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல அவரே எனக்குள் அப்படின்னு சொல்றான். என்னை கேட்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாரோ அதே அக்கறை தான்ப்பா உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஏதோ ஸ்பெஷலா எனக்கு எதையுமே தரல. நீங்க எப்படி அப்படிதான் நானும். தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு உள்ளால இருக்கிற அறிவு. அவர் சொன்னார் பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, நீ எனக்குள்ள, என் வார்த்தை உனக்குள்ள. அந்த வார்த்தை தான் ஜீவன், அந்த ஜீவன் தான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எனக்காக அவருடைய அன்பை முழுவதுமாக நமக்கு உள்ளால வச்சு வாழ்ந்தா இந்த உலகத்துல எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கலன்னா போட்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதிய கரங்களை தட்டி, ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியனோ தேற்றிய பாதையில் அவர் நிமித்தோ நிதமோ சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தே கடலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே. தேவபிதா ஒரே நிமிஷம் காலத்தை வந்து பாருங்க. நான் இந்த பாடலை சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருக்கேன். சமீபத்துல நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்துல இந்த பாட்டை எழுதினது யாரும் தெரியுமா? அது ஜோசப், மார்த்தாண்ட ஊரை சேர்ந்தவர். அவருடைய சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவரை இன்னொரு எடுத்து ஒருத்தர் வளர்த்த ஆரம்பிச்சார். அவருக்கு ஆண்டவர் பற்றி சொன்னார். அப்புறம் இவர் ஆண்டவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சார். இவர் போதகராய் மாறிவிட்டார். அவருக்கு எந்த உறவுகளும் இல்லை. அப்பதான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துட்டாராம். அவர்தான் சொன்ன, அவர் தான் என்னுடைய மேய்ப்பன். அவர் தான் எழுதினாராம், தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே. ஆவலதாய் என்னை கையில் புல்லே அவர் மேய்க்கவரி அருளுகின்றார். தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ ஆண்டவர் எப்பவுமே எப்படி பாடணும் தெரியுமா? எப்படி பாடணும்? நம்ம ஊர்ல சோம்பப்படி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுக்கு தெரியுமா தெரியாது? ஒரு ஸ்வீட் தெரியும், ஆவடி சோம்பப்படி. ஆமா, அத வாயில போட்டா அப்படி கடிக்கணும். அத வாயில சஸ்கு கசந்து வரும். அதுக்கு பேர் தான் சோம்பப்பொடி. இப்ப ஆண்டவர் எப்படி பண்ணணுமா? தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை, பிரியாணி நல்லா இருக்கிறது என்பதை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டதான் தெரியும். கர்த்தவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? தாவீது அவன் வாழ்க்கையில ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி எழுதுறான் எல்லா சங்கீதத்தையும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அடையேன். தாவீது அவருடைய சரித்திரத்தை, இந்த வேதத்தை எழுதாத சில கதையை சொல்லணும்னா இன்னும் நேரம் ஆயிரும், டைம் இல்ல. தாவீது எழுதுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவன் ஆடு மேய்க்கிறவன்,
அதனாலதான் அவன் மேய்ப்பர்னு எழுதுறான். ஒருவேளை டாக்டரா இருந்தா, மருத்துவரா இருந்தா கர்த்தர் மருத்துவராக இருக்கிறான்னு எழுதிருப்பான். இங்க சொல்றான், அவர் இந்த புல் உள்ள இடங்களில் மேய்த்து. ஆண்டவரை பாடும்போது டேஸ்டா பாடணும். எனக்கு ஆண்டவரை பாடுறது ரொம்ப பிடிக்கும். எங்க சர்ச்சில் 3/4 மணி நேரம் வசிப்பு ஐயா வந்திருக்கிறாரு. என் பையனும் நல்லா ஆராதனை பண்ணுவான், நானும் ஆராதனை பண்ணுவேன். ஆராதனையில ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். யாரெல்லாம் பலவீனமா வந்தாங்களோ ஆராதனையில அவங்க விடுதலை ஆகுவாங்க. அப்புறம் திரும்ப வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படியெல்லாம் நான் கூப்பிடுறதில்ல. ஆராதனையிலே சுகம், தேவ வார்த்தையிலே சுகம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய அப்பா தான் இவருக்கு அப்பா, என்னுடைய அப்பா தான் இவருக்கு அப்பா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு மட்டும் 50,000 ரூபாய் கொடுத்து வெறுமையா விட்டுருவாரா? இல்ல, வெறுமையா விட்டுட்டாருன்னா எனக்கு என்ன வெறுமையா விட்டாருன்னா எனக்கு உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல அப்பா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாரு. அம்மாவா இல்லையா? நம்ம அப்பா நல்ல அப்பா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல காட்ட தட்டி சொல்லுங்க, நம்ம அப்பா நல்ல அப்பா. ஹalleluya. அப்ப கொஞ்சம் டேஸ்டா பாடணும். நீங்க கண்ணை திறந்தா கூட பரவாயில்ல, கை தட்டணும். ஏன்னா கை தட்டினா தான் பாட்டே வரும். ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் எப்பவுமே வீடுகளில் திருட போகும்போது ஒரு மேலக்காரனை கூட்டு போகணும். டான் 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 டடுக்கு டக்கான் அப்படி அடிச்சாதான் அவனுக்கு, அவன் அடிச்சு இந்த சுவரில் ஓட்டை போட்டு உள்ள குதிச்சு திருடிட்டு திரும்பி வரும்போது அவன் அடிக்கணுமா, டக்கு டக்கான் டக்கு டக்கா அப்படி அடிக்கணுமா. ஒரு நாள் ஒரு லிட்டர் திருட போட்டான். இவன் அடிக்கும் போது உள்ள போயிட்டான். அவன் திரும்ப வரும்போது இவனுக்கு குச்சி உடஞ்சு போச்சான். யாருக்கு? மோட அடிக்கிறவனுக்கு குச்சி உடஞ்சிட்டான். உள்ளே நின்ட்டான். உள்ளே நின்று வர முடியாம வீட்டுக்காரன் திறந்து வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை பிடிச்சி இதுல ஒப்படைச்சிட்டான். அப்ப என்னன்னு கேட்டான். அவன் சொன்னானா, எனக்கு இந்த மேளம் அடிக்கிறான்னா என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதுபோல நீங்கள் கை தட்டாவிட்டால் என்னால் பாட முடியாது. அப்ப கொஞ்சம் டேஸ்டா பாடணும் நம்ம. அவர் எழுதுனவர் எவ்வளவு பாரத்தோட எழுதியிருப்பாரு பாருங்க. யாருமே இல்லை, அனாதையானவர். தேவப்பிதா எந்த நெய்ப்பனல்லோ, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி வாங்கா எனக்கு பாடி 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 ஒரு நாள் நான் ஜபத்துல பாடி பாடி 2:30 மணி ஆயிடுச்சு. தேவபிதா திருமை தாழ்ச்சியடை இலரே, தேவபிதா நெய்ப்பனல்லோ, திருமை தாழ்ச்சியடை இலரே, ஆவலதா என்னை பைபுல்வே அவனே அவனே அருள்கின்றார். திருமை தாழ்ச்சியடை இலரே, சாரிதழ்கள் இறங்கிடினோம் காற்றோ தீர்த்தி கண்டே, காணுபரும் என்னோடு இருப்பார், காலை தடியும் தோரமை தேடும். திருமை தாழ்ச்சியடை கண்களை மூடலாமா? தாழ்ச்சியடை இலரே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி எனக்கு தடுத்தே, சுகதைலம் கொண்டு தலையை சுகமாய் அபிஷேகம் செய்யுமார். சிறுமை தாட்சியடை இலரே, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, ஆதியும் அக்கராசே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, காலத்திலும் கரங்களை கட்டியம்மா உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் என்ன வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் என்ன வேளையிலும் துதிப்பேன். இப்புலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அம்மா 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 ஓ
இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி